உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது செருப்பால் அடிப்பேன். பச்சைக்கொடி நாதாரிக்கு காசை கொடுக்காதுன்னு தலையா அடிச்சிட்டேன். கேட்டியாடா? இப்ப பேதின்னு நாயாட்ட கப்பு சுப்புன்னு அடங்கிட்டான் பாரு. சீ எவ்வளவு கேவலமா திட்டுறாங்க. கூச்சமே இல்லையா உனக்கு? அதாவது பல நன்மைகளை செய்யும் பொழுது மூடிட்டு நீ என்ன பண்றேன்னு சொல்லு. நான் ஒரு இன்டர்நேஷனல் சேட்டுப்பா. செவுத்துல பொலிச்சுன்னு துப்புவியாக்கு. எந்த நாட்டுக்கு கஷ்டம்னாலும் என்கிட்ட துட்டு இருக்கு. காசு எங்க இருந்து வருது? சுமார் 190 நாடுகள் கொண்ட குழு தானம் தருவாங்க. அதுலயும் நான் அமெரிக்காக்கு நக்கி பொழைக்கிற பொழப்பு. அது பார்த்தாலே தெரியுது இந்த பிசினஸ் மாடல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. குழந்தைய கிள்ளி தொட்டிலாட்டுறது. எப்படி? கனிம வளங்கள் அதிகமா இருக்கிற நாடு, ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்கிற நாடுகள் எல்லாம் எப்பவுமே போர்லயே இருக்கு. ஆமா, போர்ல தான் இருக்கு. அந்த போரை உருவாக்குறது நாங்க, நிவாரணம் தர்றது நாங்க. புல்லட்ஸ் அண்ட் காட்டன். காசை கொடுத்துட்டு ரைட்டு, எப்படி பெரட்டுவ? நாட்டோட முக்கியமான முடிவுகள்ல தலையிடுவோம். வகை வகையா டாக்ஸ் எப்படி ஏத்தணும்னு கத்து கொடுப்போம். பப்ளிக் சொத்துக்களை விற்க சொல்லுவோம், பிரைவேடைசேஷன். இப்படி பல பரிணாமங்கள்ல இங்க அயன் ஹேண்ட் உள்ள வரு. ஏடா இப்படி எல்லாம் பண்ணா அந்த நாடு எப்படி வளரும்? வளர்றதா எப்படி வளரும்? மறுபடியும் வந்து எங்க கிட்ட காசு கேப்பா. பினான்சியல் ஹாஸ்டேஜஸா மாத்துறது. சரி, உன் காசே வேணான்னு சொன்னாங்கன்னா இது ஒரு நல்ல பாயிண்ட். அந்த நாட்டை ஆள்றவங்களை சர்வாதிகாரியா காட்டி, தீவிரவாதியா காட்டி அந்த நாட்டுக்கு நாங்க ஃப்ரீடத்தை கொடுப்போம். எப்படி இருக்குன்னா ரோட்ல போற ஆசாரியா வர வச்சு எனக்கு ஒரு ஆப்புவேன்னு சொல்ற மாதிரி அப்படியும் சொல்லலாம். ரொம்ப கதறிட்ட. சில்லறை எதனா வேணுமாக்கு? சாத்திட்டு கிளப்பா.